சர்வ முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ரோ டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கு. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் திரும்பக்கூடிய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். நவ கிரகங்கள், இந்த 9 கிரகங்களை வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும், யார் யார் எப்படி எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணா மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது யாருக்கெல்லாம் நம்ம தேவைப்படும்னா, யாருக்காவது இதுல வந்து நமக்கு ஒரு குறை, யாருக்காவது ஒரு குறை இருக்கும், இல்லை உங்களுக்கு ஆசை இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குன்னா அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய கிரகத்தை நீங்க வழிபடலாம். சரிங்களா? இப்போ வந்து வாழ்க்கையில வந்து மங்களமும் ஆரோக்கியமான உடலும் வேணும். சரிங்களா? நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான உடல் வேணும்னு சொல்றவங்க சூரிய பகவானை வழிபடுங்க. எனக்கு வாழ்க்கையில வந்து புகழ் புகழ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்திர பகவானை வழிபடுங்க. தைரியம் கிடைக்கணும், அதாவது நான் வந்து ரொம்ப பயந்து சோகமா இருக்கிறேன், எனக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் பயம் வருது, எனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க செவ்வாய் பகவானை வழிபடுங்க. நல்ல புத்தி கிடைக்கணும், நல்ல அறிவாற்றல் இருக்கணும், நல்ல படிப்பு வரணும், நல்ல ஞானம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க புதன் பகவானை வழிபடணும். செல்வம் நல்லா கிடைக்கணும், எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டவங்க வந்து குரு பகவானை வழிபடுங்க. நல்ல மனைவி அமையணும், வீடு கட்டக்கூடிய யோகம் வரணும், நான் வாடகை வீட்டுல இருக்கேன், எனக்கு நல்ல சொந்தமான வீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படவங்க சுக்கிர பகவானை வழிபடுங்க. ஆயுள் பலம் அதிகமா இருக்கணும், எனக்கு நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சனி பகவானை வழிபடுங்க. நான் வந்து ஒரு பயணத்தால் எனக்கு நன்மை கிடைக்கணும், அதான் நான் ஒரு காரியமா நான் போயிட்டோம்னா அந்த காரியம் வந்து எனக்கு வெற்றி வரணும், நான் வண்டியில கிளம்பி ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த இது வெற்றி அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு பகவானை வழிபடுங்க. இல்ல எனக்கு இது எல்லாமே வேண்டாம், எனக்கு வந்து ஞானம் கிடைச்சு அந்த பிறவியே எனக்கு வேண்டாம், மோட்சம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பிறவியே எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து கேது பகவானை வழிபடு. சரிங்களா? இப்போ இதுல உங்களுக்கு எது தேவையோ நீங்க அந்த உங்களுக்குள்ள நவகிரகங்களை அதுக்கு தேதி, இப்போ உதாரணத்துக்கு சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை, சந்திரனா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கு செவ்வாய், புதன்கிழமைக்கு புதன், குருவுக்கு வியாழக்கிழமை, சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை, சனி பகவானுக்கு சனி. சரி, ராகு கேது வந்து நம்ம மற்ற நாட்களை எப்பனாலும் வழிபட்டுக்கலாம், வெள்ளி செவ்வாயில எப்பனாலும் வழிபட்டுக்கலாம். சரிங்களா? இந்தந்த தேதிகள்ல இந்தந்த கிரகத்தை வழிபட்டு நல்ல பலன்கள் அடைஞ்சிடுவீங்க. சரிங்களா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாங்க. சர்வம் முருகார்ப்பணம்.